கமுருதீன் இன்கேஸ் ஜெயிச்சு இல்லன்னா வெளிய வந்தாருன்னா, ஐ மீன் ஜெயிச்சோ இல்லன்னா ஜெயிக்காம வெளிய வந்தாருன்னா, அவரோட என்ன பிளான் இருக்கு? ஏதாவது ப்ரோ பேசியிருக்காரா? ஒண்ணுமே இல்ல ப்ரோ. வந்து ஐடியா. படம் பண்ணணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வந்து ஒரு நல்ல கதை கேட்டு, நான் பண்ணாலும் சரி, என்னோட டைரக்ஷன் நடிச்சாலும் சரி, இல்ல நல்ல டைரக்டர் கிட்ட அவன் நடிச்சாலும் சரி, அவன் கண்டிப்பா இதுக்கப்புறம் ஹீரோவா வரதுக்கான வேலைய தான் பண்ணணும். அதுதான் அவன் பண்ணுவான். அதுதான் அவனுக்குள்ள இருக்கு. இவ்வளோ நாள் அதுதான் அவன் பேசிட்டு வந்திருக்கான். ம்ஹ்ம். அந்த சீரியல் அந்த மாரி இல்ல பிளான். ப்ரோ அது தெரியலையே. அவன் வந்தக்கப்புறம் இப்ப அவங்க என்ன சேனல் டிசைட் பண்றாங்க அதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ. நம்ப டக்குனு என்னதான் இருந்தாலும் நம்ம ஏத்தி விட்டவங்க டப்புனு மறந்துடக்கூடாதுல்ல நம்ப. டக்குனு அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அது நம்ம கெரியருக்கு பாதிக்காத மாதிரி நம்ம பண்ணணும். ரைட். அதுவும் பண்ணோம். பட் ஆனா மெயின் ஆனா அது ஃபோக்கஸ் வந்து அது சினிமா கொஞ்சம் தான். நம்ம பேசணும் ப்ரோ. பேசினா தான் தெரியும். ஏன்னா அவன் என்ன மைண்ட் தாட்ல வரான், இவங்க என்ன நம்ம கிட்ட சொல்றாங்க, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ரைட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ இவ்வளோ நேரம் பேசினதுல. கமருதீன் பத்தி இன்னும் வந்து மக்களுக்கு எதுவும் தெரியல. ஆ ஏதாவது இருக்கு உங்க சைட்ல சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். லைக் இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி 1 ஹவர் ஃபுட்டேஜ் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க அப்டின்னா மக்கள் கிட்ட சொல்லணும்னா சொல்லலாம். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் ப்ரோ. ஓகே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான். ஒரு அம்மா, அப்பா இல்ல அவனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அவங்க அம்மா ரீசென்ட்டா ஒரு 4, 5 மந்த்ன்னு தான் இறந்தாங்க. அவங்க அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அவனுக்குன்னு யாருமே கிடையாது. அவன் தனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் நீங்க பார்த்திருப்பீங்க. இலை எடுக்க சொன்னாங்க. அந்த இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவன் புஷ்பா மாரி தான் அவன் கதை. அவன் ஃபேமிலி எல்லாமே அவன அகைன்ஸ்ட்டா ஒதுக்கிட்டாங்க. அவன் எல்லார் முன்னாடியும் நான் நிக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடி பில்ட் பண்ணி மாடலிங்ல போய் அங்க நிறைய டைட்டில்ஸ் அடிச்சு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வெப் சீரிஸ் நடிச்சு, அது ஹிட் ஆகி அது மூலியமா சீரியல் வந்து சீரியலுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவன் உட்காந்துருக்கான். அவன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்திருக்கான். ரொம்ப ஈஸியாலாம் வரல. அ ஒ ஒருத்தவங்க திட்டுறாங்க, அ அ அடிக்கிறாங்க. அது எல்லாம் ஓகே. பட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துக்கிறதுக்கு ஒரு டைம். இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அத புரிஞ்சுக்கணும். அவனுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். இன்னொரு விஷயம், அவன் போடுறது எனக்கு தெரிஞ்சு அவன் போட்ட 100% எஃபர்ட்ல எல்லாருக்கும் ஒரு 25% தான் தெரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவன கொஞ்சம் பாருங்க. அவன் என்ன பண்றான்னு பாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவன் டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன ஆளு தான். நான் ஃபேமிலியா சொல்லல. அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்கு. ஸோ இதுதான் விஷயம் ப்ரோ.